தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் அருகே உள்ள ஜமீன் அழகாபுரி கிராமத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு கே.என். இசக்கி ராஜா தேவர் அவர்கள் நேற்று சங்கரன் கோவில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சங்கரன் கோவில் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். ஜமீன் அழகாபுரி கிராமத்தில் தேவர் சமூக மக்களுக்கும் மாற்று சமூகத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை கடந்த சில நாட்களாக அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி வந்தது. இந்த விவகாரத்தில் 50க்கும் மேற்பட்ட தேவர் சமூக மக்களை PCR வழக்கில் சிக்க வைத்ததாகவும் சம்பவத்துடன் நேரடி தொடர்பு இல்லாத பொதுமக்கள், பெண்கள், மாணவர்கள், முதியோர், நோயாளிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்படுமோ என்ற அச்சம் நிலவி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை நேரடியாக காவல்துறை அதிகாரிகளிடம் எடுத்துச் சொல்லும் நோக்கில் பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் நிறுவனர் தலைவர் திரு கே.என். இசக்கி ராஜா தேவர் அவர்கள் சங்கரன் கோவில் காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது ஜமீன் அழகாபுரி கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் உடன் சென்றனர். கோரிக்கை மனுவில் இந்த விவகாரத்தில் வழக்கில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள நிரபராத பொதுமக்களை விடுவிக்க வேண்டும் என்றும் சம்பவத்துடன் தொடர்பு இல்லாதவர்களுக்கு இனிமேல் காவல்துறை தொந்தரவு ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக பெண்கள், மாணவர்கள், முதியோர், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அன்றாட வாழ்வாதாரத்தை நம்பி வாழும் குடும்பங்கள் தேவையற்ற அச்சத்தில் வாழ வேண்டிய நிலை உருவாகக்கூடாது என்பதும் மனுவில் குறிப்பிடப்பட்டது. மேலும் இந்த பிரச்சனை மேலும் பெரிதாகாமல் இரு தரப்பினரையும் அழைத்து பேச வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் இது போன்ற அசம்பாவிதங்கள் மீண்டும் நடைபெறாதவாறு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நிரந்தர சமாதான தீர்வு காண வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. திருவிழா, ஊர்வலம், பொதுப்பாதை, குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்லும் நடைமுறை போன்ற விவகாரங்களில் தெளிவான எழுத்துப்பூர்வ நிபந்தனைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. இசக்கி ராஜா தேவர் அவர்கள் அழகாபுரி கிராமத்தில் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் என கூறியுள்ளார். இரு தரப்பினரும் சமாதானமாக செல்லும் சூழல் உருவாகி இருக்கும் நேரத்தில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் மீது தேவையற்ற அழுத்தம் கொடுக்காமல் நியாயமான மற்றும் மனிதாபிமானமான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மனுவில் கூறப்பட்டுள்ள கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு நிரந்தர தீர்வை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் பொதுமக்களுக்கு தேவையற்ற தொந்தரவு ஏற்படாத வகையில் பிரச்சனையை அமைதியான முறையில் கையாள காவல்துறை முன்வரும் என்ற நம்பிக்கையும் அப்பகுதி மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் மூலம் ஜமீன் அழகாபுரி கிராம மக்களின் அச்சம் மற்றும் வேதனை நேரடியாக காவல்துறையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பசும்பொன் மக்கள் தேசம் கட்சி இந்த விவகாரத்தில் தொடர்ந்து மக்களுடன் நிற்கும் என்றும் கிராமத்தில் அமைதி நிலவவும் இரு தரப்பினரும் சமாதானமாக வாழவும் நிரந்தர தீர்வு கிடைக்கவும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்துள்ளது. ஜமீன் அழகாபுரி கிராமத்தில் இனி பதற்றம் வேண்டாம், பொதுமக்களுக்கு காவல்துறை தொந்தரவு வேண்டாம், இரு தரப்பினருக்கும் சமாதானமான தீர்வு வேண்டும், நிரந்தர அமைதி வேண்டும். இதுவே பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் கோரிக்கை.